இந்த காலைகளிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் பாவிகளோட இருக்கிறதை பார்த்து வேதபாரகரும் பரிசேயரும் இவர் பாவிகளோட இருக்கிறாரே என்று அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கு பதிலடையாக 3 உவமைகளை அந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது, ஒரு காணாமல் போன ஆட்டை குறித்து அவர் பேசுகிறார். இரண்டாவதாக, ஒரு காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து அவர் பேசுகிறார். மூன்றாவதாக, காணாமல் போன ஒரு குமாரனை குறித்த உவமையை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த கடைசி நாளிலே தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்திருக்கிறோம். அவர் கிருபை உள்ளவராக, தயவுள்ளவராக நம்ம ஒவ்வொருவரையும் அவர் ஏந்தி தாங்கி தப்புவித்து இந்த வருடமெல்லாம் நன்மையினால் முடிசூட்டி அவர் நடத்தி வந்தார். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை உய்த்து ஆராயும்படியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளின் இந்த காலை வேளையிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் முழு பகுதியையும் நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டபடியாக இருக்கிறோம். முதலாவது, அவர் ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்ததாகவும் அந்த 100 ஆடுகளிலே ஒன்றை காணாமல் அவன் தேடும்படியாக போனதையும் அங்கே நாம் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது என்றும் அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த காணாமல் போன ஒரு ஆட்டுக்காக அவன் அந்த ஆடுகளை எண்ணி முடிக்கும் பொழுது ஒரு ஆடை காணவில்லை என்ற இடத்திலே 99 ஆடுகளை குறித்து அவன் மகிழ்ந்திருந்தாலும் கூட அதை காட்டிலும் அவனுடைய துக்கம் மேலோங்கி இருந்தது என்பது ஒரு ஆட்டை குறித்ததாக இருக்கிறது. காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து அவன் மிகவும் கரிசனை உள்ளவனாக இந்த 99 ஆடுகளையும் அவன் அங்கே மந்தையிலே அங்கே அடைத்து விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போன ஒரு மனிதனை குறித்து, ஒரு மெய்ப்பனை குறித்த உவமையை அவர் சொல்லுகிறார். ஆகவே 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்பின ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 99 நீதிமான்களை குறித்து அது மகிழ்ச்சியாக இல்லையா என்றால் மகிழ்ந்திருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மேலான மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் என்று சொல்லுகிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களின் சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு பாவி நிமித்தம் என்ற இடத்தில் தான் இந்த காணாமல் போன ஆட்டை அவர் ஒப்பிடும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த காணாமல் போன ஆடு என்ற இடத்திலே அது வழி தவறி போயிருக்கிறது. இந்த ஆடு, காணாமல் போன ஆடு என்பது அது வழி தவறி போன ஆடு. அதை தேடக்கூடிய அந்த மெய்ப்பனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு அது உயிரோடு இருக்குமோ இருக்காதோ என்ற நிச்சயம் இல்லாதபடிக்கு தான் தேடக்கூடிய இடத்துல அந்த ஆட்டின் நிலவரம் இருக்கிறது. அது மாலையிலே அவர்கள் மந்தையை மேய்த்து கொண்டு வந்த இடத்துல எண்ணி பார்த்தால் ஒரு ஆட்டை காணவில்லை. அந்த ஒரு ஆட்டை தேடும்படியாக கரிசனையுள்ள ஒரு மெய்ப்பனாக அந்த மெய்ப்பன் காணப்படுகிறான் என்று அந்த உவமையிலே சொல்கிறார். நம்முடைய மந்தையின் பிரதான மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து வழி தவறி போன அந்த ஒரு ஆட்டின் நிமித்தம் அவர் பூமியிலே வந்திருக்கிறார் என்பதை குறிப்பிடும்படியாக தான் இந்த உவமையை அங்கே சொல்லுகிறார். இந்த ஆடு வழி தவறி போன ஆடு. செம்மறி ஆடுகளை பார்த்தால் அவைகள் கூட்டமாக தான் இருக்கும். வெள்ளாடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் வேதம் எப்பொழுதும் ஒரு வித்தியாசம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. வெள்ளாடுகள் அடங்காதவை, வெள்ளாடுகள் தனித்து இருக்கக்கூடியவை, வெள்ளாடுகள் நினைத்தபடி வாழக்கூடியவை, வெள்ளாடுகள் மேய்ப்பன் தேவையில்லை. வெள்ளாட்டுக்கு மேய்ப்பன் தேவையா? இல்லை.
அதை அவிழ்த்து விடுகிறார்கள், அது மேய்ந்து கொண்டு வரும், எல்லாவற்றையும் சாப்பிடும், எங்கு வேணாலும் சுற்றி திரியும், அது எதிர்க்கும். பார்த்திருக்கீங்களா? வெள்ளாடுகள் எதிர்க்கக்கூடிய தன்மையுடையவைகள், அது அடங்காதவைகள், அது மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடியவை. வெள்ளாடுகளுக்கு ஒரு மேய்ப்பனும் அவசியம் இல்லை, வெள்ளாடுகளை மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் திறந்து விட்டா சுத்திட்டு சாயங்காலம் வந்து சேர்ந்துடும். ஆனால் செம்மறி ஆடுகளோடு தான் தேவன் சபையை ஒப்பிடுகிறார். செம்மறி ஆடுகள் தூர பார்வை அதற்கு கிடையாது. அது மேய்ப்பனுக்கு முன்னும் மேய்ப்பன் வேண்டும், பின்னும். தேவன் நம்மை முன்னும் பின்னும் நின்று நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவும் அவருடைய சமூகம் சென்றது, இஸ்ரவேலருக்கு பின்பாகவும் அவருடைய சமூகம் வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர் மேகஸ்தம்பமாக நிழலாக இருக்கிறார், அக்னி ஸ்தம்பமாக வெளிச்சமாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாக சத்துருக்கள் வரும்போதும் அந்த சத்துருக்களுக்கு அவர் இருளாகவும் மரணமாகவும் நியாய தீர்ப்பாகவும் அவர் எகிப்தியருக்கு இருந்தார் என்ற கூற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பனோடு இருப்பதுதான் அந்த ஆடுகளுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கிறது. மந்தையின் பிரதானமாய் மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மந்தையை காத்துக் கொள்ளும்படியாக இந்த கடைசி நாட்களிலே மேய்ப்பர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கிறிஸ்துவின் சபை பூரண வளர்ச்சியை அடைய வேண்டும், அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமை பெற்றவர்களாக்கி கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் 5 விதமான உத்தியோகஸ்தரை அங்கே சபையிலே கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களை கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார், போதகர்களை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷகரை கொடுத்திருக்கிறார், மேய்ப்பர்களையும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு? நாம் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து மிகவும் கரிசனையுள்ளவனாக அந்த மேய்ப்பன் இருந்து அதை தேடும்படியாக 99 ஆடுகளையும் அவன் பத்திரப்படுத்திவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் போகக்கூடிய இடத்திலே இருக்கிறான். இந்த ஆடு வழி தப்பி போன ஆடு. இந்த ஆடு இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு, இந்த மேய்ப்பனுடைய கால் சத்தத்தையும் அவனுடைய வாயின் சத்தத்தையும் அவன் கூப்பிடுகிற சத்தத்தையும் கேட்கக்கூடிய ஒரு ஆடாக தான் இருந்தது என்றாலும் கூட அது இப்பொழுது வழி தவறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே மேய்ப்பனை குறித்தும் ஆடுகளை குறித்தும் அவர் சொல்லி வருகிறார். என் மந்தை என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அவைகள் அறிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருடைய ஆடுகள் என்ற இடத்திலே நாம் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்திலும் அவரை அறிந்திருக்கக்கூடிய இடத்திலும் நாம் இருக்க வேண்டும். என்னுடையவைகளை நான் அறிந்தோம், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடையவைகளை அவர் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவருடையவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள் என்ற 2 பகுதி இருக்கிறது. அவருடையவைகளை அவர் அறிந்திருக்கிறது போல அவருடையவைகள் அவரை அறிந்திருக்கிறது. மந்தை எப்பொழுதும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தான் அது செவி கொடுக்கும். மந்தை மேய்ப்பன் எப்பொழுதும் வாசல் வழியாக வரக்கூடியவனாக இருக்கிறான். அவன்தான் மேய்ப்பன். பக்க வழியாக வரக்கூடியவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கார். பக்க வழியாக வரக்கூடியவன் மேய்ப்பன் அல்ல, அவன் திருடன், கொள்ளைக்காரன். பக்க வழியாக வந்த சகோதரர் உங்களை விசுவாசத்தை விட்டு வழி போக பண்ணுகிறார்கள் என்ற எச்சரிப்பை சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பக்க வழியாக வரக்கூடியவன் அவன் மேய்ப்பனாக இருக்க முடியாது. கூலிக்காக வருகிறவன் தன் ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்க முடியாது. நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த மேய்ப்பனுக்கு இருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய பிரதான மேய்ப்பனுக்கு இருக்கிறது போல தம்முடைய மந்தையின் மேய்ப்பர்களாகிய தம்முடைய ஊழியர்களுக்கும் அந்த அன்பை அவர் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று கொரிந்தியர் நிருபக்காரர் சொல்கிறார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கையளிக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்.
ஆடுகளின் பிரதான மேய்ப்பன் தம்முடைய மந்தைகளை மேய்க்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களுக்கு, இந்த மேய்ப்பர்களுக்கு அவர் தம்முடைய சிந்தையை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கோ அவருடைய சிந்தை கையளிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். எங்கள் மேய்ப்பர்களுக்கு, இன்றைய மேய்ப்பர்களுக்கு, உண்மையாக வாசல் வழியாக நுழையக்கூடிய மேய்ப்பன், உண்மையாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பனுக்கு கிறிஸ்துவின் சிந்தையும் கிறிஸ்துவின் அன்பும் அங்கே கையளிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களையோ கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுவார். ஒரு மேய்ப்பன் அந்த அந்தி பொழுதிலே ஒரு ஆடை தேடிக்கொண்டு காட்டுக்குள் போகிறான் என்றால் அவனுக்கு அவனுடைய உயிர் ஒரு பொருட்டு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் ஜீவனை எண்ணாதவன் தான், தன் ஜீவனை மந்தைக்காக வைக்கக்கூடியவன் தான் மெய்யான மேய்ப்பனாக இருக்க முடியும். அவனுடைய சத்தத்துக்கு தான் ஆடுகள் செவி கொடுக்கும். அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடுகள் வழி தவறி போகக்கூடிய ஆடுகளாக இருக்கிறது. ஆனாலும் கூட கிறிஸ்துவின் சிந்தை கையளிக்கப்பட்டதினாலே, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி வருகிறதுனால்தான் அவன் மீண்டும் ஆடை தேடிக்கொண்டு போகிறான். இந்த ஆடு ஒருவேளை அது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடுகள் இவனுக்கு இதை விட்டா போக்கில்லை என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அல்ல, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி வருகிறது. நாங்கள் சுயத்திலே உங்களை தேடக்கூடியவர்களோ உங்களை விசாரிக்கக்கூடியவர்களோ கிடையாது. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி வருகிறது. ஒருவேளை நீங்கள் வழி தப்பி போயிருந்தால், இன்றைக்கு மந்தையின் பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு அவருடைய மந்தைக்கு திரும்பக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள. வருஷத்தின் கடைசியில நாம் வழி தப்பி போன வழிகளை விட்டு திரும்பும்படியாக நம்முடைய மேய்ப்பன் நம்மை தேடிக்கொண்டு வருகிற இடத்துல இருக்கிறோம். அவன் அதை தேடி, அவன் சத்தமிட்டு தேடி, அதை முள்ளுகளின் நடுவே இருந்து அவன் தூக்கி தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு திரும்பி வருகிறதை அந்த அதிகாரத்தில் சொல்ற முள்ளுகள் அது விடுவிக்கப்படாதபடிக்கு இம்மைக்குரிய காரியங்கள் நம்மை நெருக்குகிறதா? இம்மைக்காக நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? வாழ்வின் பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோமா? வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோமா? மந்தைகளின் பிரதான மேய்ப்பன் நம்மை தேடி வந்த இடத்திலே நாம் விடுவிக்கப்படுகிறோம். நாம் வழி தப்பி போனாலும், நாம் பிரச்சனைகளே சிக்கி கொண்டாலும், நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய இடத்திலே நம்முடைய மந்தைகளின் பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கும்படியாக இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே வந்து வழி தப்பி போன இடத்துல, இந்த ஆட்டை தேடிக்கொண்டு போகக்கூடிய இடத்துல அது கிடைக்குமோ கிடைக்காதோ, அது ஜீவித்திருக்குமோ இருக்காதோ என்ற ஐயம் இருக்கிறது. அந்த ஐயத்தின் மத்தியிலும் கூட அவர் தேடி நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் நினைக்கும்படியாக இருக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் நாம் வழிதவறி போயிருந்த நம்மை, உலகத்தோடு வழிதவறி போயிருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து நம்முடைய பாதையிலே கொண்டு வந்து நம்முடைய மந்தையிலே அவர் சேர்த்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம் என்று கொலோசியர் நிருபக்காரர் 1ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனங்களே சொல்கிறார். இருள அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வழிதப்பி போன நம்மை மீட்டு அவருடைய மந்தைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய மந்தை என்பது சபை, அவருடைய மந்தை என்பது அவருடைய திருச்சபையாக இருக்கிறது. அவருடைய மந்தைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருடத்தின் கடைசியிலே நாம் வழி தப்பி போனதாக தேவன் நம்மை உணர்த்துவார். ஆனால் அவருடைய வழிகளுக்கு நாம் திரும்புவோம். நீங்கள் தேவனிடத்துக்கு திரும்பினால் தேவன் உங்களிடத்தில் கிட்டி சேரக்கூடியவராக இருக்கிறார். நாம் தேவனை கிட்டி சேருவோம். தேவன் நம்மை கிட்டி சேர அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுது. நம்முடைய பாவங்களை மறைக்காதபடிக்கு நம்முடைய வழிகளை சரி செய்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2023ஆம் வருடம் கடைசி நாளிலே வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய வழிகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய பழைய வழிகளிலே நாம் திரும்ப வேண்டாம்.
விட்டு வந்த வழிகளை நாம் திரும்பி பார்க்க வேண்டாம். லோத்தின் மனைவி எவ்வளவு எச்சரிக்கை. லோத்தின் மனைவியை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. லோத்தின் மனைவியை குறித்து சிந்தித்து பாருங்கள், அது நமக்கு எச்சரிப்பு. அவள் திரும்பி பார்த்து உப்பு தூணாய் போனாள், மரித்து போனாள் என்ற நிலவரத்துக்கு அவள் போக காரணம் திரும்பி பார்த்தாள். விட்டவைகளை நாம் இந்த வருடத்திலே நாம் திரும்பி பார்க்க வேண்டாம். நாம் புதிய வருடத்துக்கு நேராக பார்ப்போம். பின்னானவைகளை அல்ல, முன்னானவைகளை நோக்கி பார்ப்போம். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்ப்போம். தேவனை அறியாத வழிகளில் போய் தேவனை அறியாதவனை நீங்கள் தேடினால் அந்த அன்பு மாயமான அன்பு. அதுதான் உலகம் இன்றைக்கு மாயமான அன்பை தான் வைத்திருக்கிறது. அதை போல இருக்கிறது. நம்முடைய மந்தைகளின் பிரதான மேய்ப்பன் நம்முடைய அன்பினாலே உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய மந்தையிலே சேர்க்கப்படுவோம். அவருக்குரியவர்களாக நாம் மாறுவோம். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்பு என்பது எத்தனை மகிமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அவர் மந்தைக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் வாசல் வழியாய் பிரவேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்மை மேய்த்து அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்களிலும் அவர் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் அந்த மந்தையின் பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு நாம் செல்கிறோம். இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். ஆளுகள் இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே தங்கள் பிடரியை கடினப்படுத்தினது போல, தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல நீங்கள் கடினப்படுத்த வேண்டாம் என்ற எச்சரிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய சத்தத்துக்கு நம்மை செவிகொள்ளும். இரண்டாவதாக அங்கே துளைந்து போன ஒரு வெள்ளிக்காசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் துளைந்து போன ஒரு வெள்ளிக்காசுக்காக, அந்த வெள்ளிக்காசு எங்கேயும் போயிருக்காது. அந்த வெள்ளிக்காசு அங்கேதான் இருக்கும். அது வெள்ளிக்காசு என்பது மரித்த இடத்திலே இருக்கிறது. மரித்த இடத்தில் தானே இருக்கிறது. ஆடு போல அது ஜீவன் உள்ளதாக இல்லை. ஆடு போல அது வழிதப்பி எங்கும் போயிருக்க முடியாது. இந்த வெள்ளிக்காசு மரித்த இடத்திலே இருக்கிறது. இந்த வெள்ளிக்காசு மரித்த இடத்திலே இருக்கிறது. அது எங்கு விழுந்ததோ அங்குதான் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே முன்னே நாம் அந்நியராக இருந்தோம், முன்னே நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்தோம், தேவன் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இந்த வெள்ளி என்பது மீட்கும் பொருள். பழைய ஏற்பாட்டில் மீட்கும் பொருளாக வெள்ளியை கொண்டு வர வேண்டும். வெள்ளி என்றால் மீட்கும் பொருள். இந்த வெள்ளியை மீட்கும் பொருளாக வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளியினாலே நீங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும். மீட்கும் பொருளை வெள்ளியிலே நீங்கள் இவ்வளவு அளந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளி காசு மரித்த இடத்திலே தொலைந்து போயிருக்கிறது. அந்த ஆடு வழிதப்பி போயிருக்கிறது. ஆனால் இந்த காசு, வெள்ளி காசு மரித்த இடத்திலே இருக்கிறது. எப்படி அதை நாம் தேட வேண்டும்? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி நாம் தேடக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி நாம் தேட வேண்டும். விளக்கை கொளுத்தி உடைய வேதம் எனக்கு வெளிச்சம், உடைய வேதம் என் கால்களுக்கும் என் பாதைக்கும் அது தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது என்ற இடத்திலே வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய மரித்த பகுதிகளை உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் விடுதலையையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளணும். நான் பரதேசியாக சஞ்சரித்த பூமியிலே உடைய வேதங்கள் எனக்கு, உடைய வேதம் எனக்கு கீதமாயின என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். உடைய வேதம் இல்லாவிட்டால் என் விசாரத்திலே நான் மரித்திருப்பேன் என்று சொல்லுகிறான். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உடைய வசனத்தினால் அதை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். உடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கும் என்று அங்கே நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய காரியத்திலே வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லுகிறான். அவருடைய வார்த்தை நம்முடைய மனித நிலவரங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய ஜீவியத்திலே வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கும் நம்முடைய கால்களுக்கும் அது தீபமும் வெளிச்சமுமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே நாம் மகிழ்ச்சி காணும்படியாக வந்திருக்கிறோம். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அவருடைய வசனத்தினாலே நாம் வெளிச்சத்தை காண வேண்டும். அவருடைய வசனத்திலே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
வேதம் எதுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது? வேதம் என்பது கண்ணாடி என்று சொல்லுகிறார் யாக்கோபு 1 அதிகாரத்தின் 17 வசனத்திலே. அது கண்ணாடி என்று சொல்லுகிறார். அந்த கண்ணாடியிலே நாம் தேடி அதை கண்டுபிடிக்க வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரத்திலே அங்கே வேதமாகிய கண்ணாடியிலே நம்மை உய்த்து ஆராய வேண்டும் என்று சொல்லுகிறார். 21 வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். யாக்கோபு அப்போஸ்தலன் 1 அதிகாரத்தின் 20 முதல் 23, 24 வசனங்கள் வரைக்கும் அங்கே சுபாவ மனிதன் கண்ணாடியிலே பார்த்து தன் முகத்தை மறந்து விடுகிறது போல நாம் இல்லாதபடிக்கு அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நாம் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி என்பது வீட்டை பெருக்கி என்று சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தினால் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். திருவசனத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அவர் திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினாலே அவர் நம்மை ரட்சித்துக் கொண்டார் என்று பேதுரு அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது அவர் திருவசனத்தை கொண்டு திருமுழுக்கினாலே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று கொண்டு வருகிறார். அதே போல நாம் அந்த திருவசனத்தினாலே நாம் அங்கே ரட்சிக்க சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வீட்டை பெருக்கி நாம் தடவி தேடி நம்முடைய வெளிச்சத்தை வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருவசனத்தினாலே நம்மை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய மனதிலே ஏதோ சிந்தனைகள் இருக்கிறது. நம்முடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. இருதயத்திலிருந்துதான் சகலவித திருக்கும் சகலவிதமான கேடுகளும் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்து நாம் செவ்வைப்படுத்தி வைத்தால் நம்முடைய இருதயத்திலே அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ரோமர் 5:5 தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாக இருந்து புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 2 அதிகாரத்திலே சகலவித துர்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5 அதிகாரத்திலே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் அற்ற ஒரு பரிபூர்ணமான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக மனவாட்டியாக நிறுத்தும்படியாகவும் அவர் விரும்புகிறார். எபேசியர் 5 அதிகாரத்தின் 26, 27 வசனங்களிலே அது சொல்லப்பட்டுள்ளது. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனாக தன் ஜீவனை எண்ணாது மாத்திரமல்ல, இந்த மரித்து போன நிலவரத்தில் காணாமல் போன இந்த வெள்ளிக்காசு போல நாம் மரித்த நிலவரத்திலே இருந்தால் நம்முடைய உள்ளான மனிதனிலே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தின் மறைவான பகுதிகளிலே நாம் மரித்த நிலவரத்தில் இருந்தால் அதை நம்முடைய வசனத்தினாலே அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு வார்த்தை அனுப்பி அவர் நம்மை சுகமாக்கும்படியாக விரும்புகிறார். அவருடைய வார்த்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் பெருக்கி கூட்டி அந்த வெள்ளிக்காசை தேடி எடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். வெள்ளிக்காசை அவள் தேடி எடுத்து அவள் மகிழ்ந்தாள் என்று அந்த லூக்கா 15 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. அந்த வெள்ளிக்காசை போல மரித்த நிலவரத்திலே நாம் காணாமல் போயிருந்தாலும்
இந்த வருடத்தின் கடைசியிலே தேவன் நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தினாலும் அவருடைய உபதேசத்தின் வெளிச்சத்தினாலும் அவருடைய வசனம் பிரசித்தம் நமக்குள்ளே வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க செய்கிறார் என்று சொல்லப்பட்டது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய முகத்துள்ள அவருடைய அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயத்திலே அவர் பிரகாசிக்க செய்திருக்கிறார். முகத்தில் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்குமானால் நம்முடைய மரித்த நிலவரங்களை அவர் உயிர்ப்பிக்கும்படியாக இருக்கிறார். ஆகையால் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். இது எங்களால் உண்டாயிருக்கிறது என்று அல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அறியும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கினாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கவனித்தாலும் மனமுறிவடைய மாட்டோம், சோதிக்கப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டோம், கீழே தள்ளினாலும் சாக மாட்டோம் என்ற இடத்திலே நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து நம்முடைய ஜீவன் காக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மரித்த நிலவரங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். வேதத்தின் வெளிச்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசத்திலே தான் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இருள் என்பது மரணம், பாவம் என்பது இருள், மரணம் என்பது இருள், வியாதி என்பது இருள். பாவம் என்ற இருளில் இருந்தோம், மரணம் என்ற இருளில் இருந்தோம், வியாதி என்ற இருளில் இருந்தோம், அங்கே சாபம் என்ற இருளில் இருந்தோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். அதுக்கு வேதத்தினால் அவர் வெளிச்சம் கொடுக்கிறார், சத்தியத்தின் வெளிச்சம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்கு நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும், பகலும் இரவும் என்று எழுதப்படவில்லை, இரவும் பகலும், சாயங்காலமும் விடியற்காலம், விடியற்காலம் சாயங்காலம் என்று எழுதப்படுகிறது. சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய இரவை பகலாக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இரவான இருளான பகுதிகளை நாம் வெளிச்சமாக்கும்படியாக வேதம் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கக்கூடியது என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை ஆதாம் இழந்து விட்டானே என்பதை அறிந்து கொண்டு 1000 வருஷம் பெற்றுக்கொண்ட ஆதாம் 1000 வருடம் எதற்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது? அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக. அதுதான் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட இடத்துல, தோட்டத்திலே பிரமாணம் கொடுக்கப்பட்டாச்சு. பிரமாணம் தோட்டத்திலே கொடுக்கப்பட்டாச்சு. தோட்டத்திலே பிரமாணம் கொடுக்கப்படாவிட்டால் சுத்தமான மிருகம், சுத்தமில்லாத மிருகம் என்று அங்கே நோவா எப்படி பிரித்திருப்பார்? பலி சுத்தமான மிருகம் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று எப்படி ஆபேல் அறிந்திருப்பார்? பலியின் பிரமாணங்களை எங்கிருந்து கத்திருப்பார்கள்? அங்க சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறாரே நோவா, சர்வாங்க தகன பலியின் பிரமாணத்தை எங்கிருந்து அவருக்கு கிடைச்சிருக்கும்? அங்கே ஆதியாகமம் 26 நாள்ல ஆபிரகாம் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைக்கும் என் கற்பனைக்கும் என் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் என்று சொன்னாரே, அவருடைய கட்டளைகள் பிரமாணங்கள் நியமங்கள் எங்கிருந்து அவருக்கு கிடைச்சிருக்கும்? தோட்டத்திலேயே அவருடைய வேதம் கையளிக்கப்பட்டு விட்டது. ஓரல் தோரா வாய்மொழியாக அவருடைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. நாம் நியாய பிரமாணம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆங்கிலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன், அது நாம் நடக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த வழிகளை அவர் செவ்வைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுதான் சரி. இதை அறிந்து கொண்டதுதான் தாவீது சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் வாஞ்சிப்பேன், உடைய ஆலயத்திலே நான் இருக்கும்படியாக, உடைய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக விரும்புகிறேன். அந்த தாவீது தான் இந்த 1ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய இரவை வெளிச்சமாக்கக்கூடிய, வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடிய இடத்திலே வேதம் இருக்கு. வேதத்தின் வெளிச்சத்தினாலே நாம் வெளிச்சம் காணும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்தியத்தில் இருள் இல்லாத தேசம், அங்க இரவில்லை இருள் இல்லை. நாம் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்கு, நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். நாம் பகலுக்குரியவர்கள், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அங்கே நித்தியத்தில் ஏன் இரவில்லை இருள் இல்லை? அங்கே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, வார்த்தையே வெளிச்சம். நித்திய நித்தியமாக நாம் வாசம் செய்யக்கூடிய இடத்திலே, நித்திய வாசஸ்தலத்தில் இரவில்லை இருள் இல்லை, அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை என்ற இடத்திலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் இந்த
இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையின் இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையின் மறித்த பகுதிகளை உயிர்ப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார். வழி தப்பி போன பகுதியிலே நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக நம்முடைய மேய்ப்பன் வந்திருக்கிறார். நாம் இங்க மறித்த நிலவரத்திலே காணாமல் போயிருந்தால் நம்மை உயிர்க்கும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய முகத்துள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களே பிரகாசிக்க வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். இளைய குமாரன் துணிகரமாக காணாமல் போயிருக்கிறான். முதல்ல ஆடு, அது வழி தப்பி போய்விட்டது அறியாதபடிக்கு. இரண்டாவது, மரித்த நிலவரத்திலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிருக்கிறது, அதை மீட்டெடுத்து விட்டார். ஆனால் இங்கே ஒரு மகன் துணிகரமாக போகிறான். துணிகரம் என்ற இடத்துல துணிகரமாக போனவனுக்காகவும் ஒரு தகப்பனுடைய அன்பு இருக்கிறது என்பதற்காக இந்த ஓமையை அவர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். இளையவன் ஒரு நாள் வந்து தன் தகப்பனிடத்தில் தன் ஆஸ்தியை கேட்டு வாங்கி அவன் தூரதேசம் போய்விட்டான். நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஓமையை 7 படிகளிலே துணிகரமாக விழுந்த மனிதனை குறித்தும் அவனை தூக்கி எடுத்ததன் பகுதியையும் அவர் ஓமையாக சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது, கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்தார்கள். அவன் மனம் கெடுக்கப்பட்டது. இரண்டாவது, அவன் தகப்பனை விட்டு பிரிந்தான். மூன்றாவது, அவன் தூரதேசம் போகிறான். நான்காவது, அவன் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான். ஐந்தாவது, அவன் ஆஸ்தியை அழிக்கிறான். ஆறாவது, அவன் குறைவுபட தொடங்கினான். ஏழாவதாக, அவன் பன்றி தின்கிற தவிற்றினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று எழுதப்பட்டது. முதலாவது, நம்முடைய மனது கெடுக்கப்படுகிறது. தேவனுக்கு விரோதமாக மனிதனுடைய மனது கெடுக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தின் 20, 21, 22, 23, 24 வசனங்கள்ல அவருக்கு வரக்கூடிய போராட்டங்களை குறித்து அவர் பேசுகிறார். பட்டணங்கள் தோறும் எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது, கட்டுகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றையும் குறித்து நாங்கள் கவலைப்படும், எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணோம் என்று தைரியமாக சொன்னவர். எங்களுக்கு பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். ஆனாலும் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்படிக்கு அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை அப்போஸ்தலருக்கு. நேற்று எங்களை தப்புவித்த தேவன் இன்று எங்களை தப்புவித்து வழிநடத்தக்கூடிய தேவன் நாளை என்ற இடத்துல எங்களை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கையுடையவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை எண்ணாதபடிக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பயப்படுகிறார். நம்ப முடிகிறதா? உங்கள் மனதும் கிறிஸ்துவை குறித்த உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்டது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தோட்டத்திலே ஏவாளுடைய மனது கெடுக்கப்பட்டது போல இங்கே உங்கள் மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தல உபதேசத்துக்குள் வந்தவனுடைய மனது கெடுக்கப்படும்? எல்லாம் கொடுத்துருவார், பரிபூர்ணமாக கொடுத்துருவார். வடக்கு தேசம் பிரிந்து போனது, 10 கோத்திரங்கள் வடக்கு, அங்க தென் தேசம் இஸ்ரவேல் 2ஆக பிரிந்து விட்டது. தெற்கு தேசம் வடக்கு தேசம் என்று பிரிந்து விட்டது. அவர்கள் 10 கோத்திரத்தாரும் ஆசீர்வாதமாக தான் இருந்தாங்க. பொன் கன்றுக்குட்டி 2 இடத்துல யெரொபெயாம் வைக்கிறார்னா எவ்வளவு வளம் இருக்கும்? வளமாக தான் இருந்தார்கள். பொன் வெள்ளி எல்லாம் வந்துருச்சு, வளமாக தான் இருந்தார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்ய சம்பூரணம் தான் அவர்களை தேவனை விட்டு விலகி போக செய்தது. உனக்கு ஆசீர்வாதம் வருதா? நீ ஞானமா நடக்கணும். உலகத்தாரை போல நாம் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது இல்லையா? இஷ்டத்துக்கு ஒரு இயேசு கிட்ட வந்து வெட்கப்பட்டு போனவர்களில் ஒரே ஆளு, பெரிய ஆளு யாருன்னா அவன் ஐஸ்வர்யவான் தான். ஒரு ஐஸ்வர்யவான ஒரு வாலிபன் வந்தான். அவன் எல்லா பிரமாணங்களையும் கை கொண்டு வாழுகிறேன் என்று சொன்னான். உனக்கு உள்ளதை விற்று எளியவனுக்கு கொடுக்க முடியலையே. இயேசு கிட்ட வந்து வெட்கப்பட்டு போனவன் அவன் தான். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். போதும் என்ற மனது. யார் பணக்காரன்? இன்றைக்கு கோடிகளை வைத்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் பல கோடிகளுக்கு பிச்சைக்காரராக இருக்கிறார்கள். அது வேணும் இது வேணும். கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய கோடீஸ்வர பிச்சைக்காரர்களாக இருப்பதை விட போதும் என்ற மனதோடு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். அது விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டியலை போட்டு வராரு. நாங்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் போல் காணப்பட்டாலும் கொல்லப்படவில்லை, நாங்கள் தரித்திரர்கள் போல காணப்பட்டாலும் நாங்கள் தரித்திரம் கிடையாதுங்க, அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சபைக்கு இருக்கக்கூடிய குறைச்சலை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அதை தேவனிடத்தில் மன்றாடி மாற்றக்கூடிய இடத்துல அவர் தம்முடைய மேய்ப்பர்களை, தம்முடைய அப்போஸ்தலர்களை, தம்முடைய ஊழியர்களை தேவன் வைத்திருக்கிறார். நாங்கள் மரணத்துக்கு வைக்கப்பட்டவர்கள் போலவும் நீங்கள் ஜீவன், எங்கள் பக்கத்தில் மரணம் பலன் செய்கிறது, உங்கள் பக்கத்தில் ஜீவன் பலன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு தகப்பனுடைய இருதயம். இவன் மனது கெடுக்கப்பட்டு விட்டது. அதான் விஷயம். மனது கெடுக்கப்பட்டது. ஐஸ்வர்யம் வந்தால் நம்முடைய மனது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பெந்தேகோஸ்தே மார்க்கத்திலிருந்து அங்கே பின்மாறி போனவன் ஐஸ்வர்யத்தில் தான் அங்கே கெட்டு போயிருக்கிறான். ஐஸ்வர்யம் வந்தா நீ கெட்டு சீரழிஞ்சிருவ. வெளிப்படை ஐஸ்வர்யவான் அங்கே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்பட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை போல இருக்கும். இன்னொரு பக்கத்தில் மூல பாஷையிலே அதே சொல்லுக்கு கயிறு என்று அர்த்தப்படுகிறது. அப்ப ஊசியின் காதிலே கயிற்றை நுழைக்க முடியுமா? பெரிய கயிறை முடியாது. அதை போல இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு இன குரங்குகள் இருக்கிறது. அந்த குரங்குகளை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பூசணிக்காய்கள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய்களை நல்லா காய வைத்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுருவாங்க, சின்ன ஓட்டை. அந்த குரங்கின் கை போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டு விடுவார்கள். நன்றாக காய வைத்து உள்ள அந்த விதைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கு அந்த பூசணி விதை என்றால் ரொம்ப பிடிக்கும். பெரிய பூசணிக்காய் இருக்குது, அதனால அது கையை விட்டு அந்த பூசணி விதைகளை எடுத்துருமா கையில. எடுத்துட்டா இப்ப அது கையை வெளியில எடுக்க முடியாது. போகும்போது இப்படி தானே போச்சு கையே, வெளியில அந்த கையை எடுக்க முடியாது. அது குரங்கு அந்த விதையை விடாது. இந்த பூசணிக்காயையும் தூக்கிக்கிட்டு அதால ஓட முடியாது, அதை பிடிச்சிருவாங்க. இதான் நிலவரம். இதான் மனிதன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அதை அவனால விட முடியாது. அது குரங்கு கையை விட்ட பூசணிக்காய் மாதிரி. அவன் கையை திறந்து அதை இழந்தால்தான் வெளியே வர முடியும். இழக்க மனிதனால் முடியாது. என்னதுங்கிறாங்க? என் வீடு, என் வாகனம், என்னுடையவைகள். கை யாருது என்னது, காலு யாருது உண்ணுது. அப்ப நீ இல்லை, அது இல்லையா? உன் சரீரம் நீ இல்லை. அப்ப உள்ளான மனிதன். உள்ளான மனிதனுக்கு என்ன தேவை? உள்ளான மனிதன் தேவனை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறான். உள்ளான மனிதனுக்கு தேவனைக்குரியவைகளை நோக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்ப சரீர பிரகாரமாக தான் நாம் இவைகளை விரும்புகிறோம். பண ஆசையில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் என்று இருந்தவர்கள் ஆவிக்குரிய வேஷம் எல்லாம் கலைந்து விட்டது. ஆவிக்குரிய வேஷம் கலைந்து பூமிக்குரிய வேஷம் தரிக்கும்படியாக பெந்தெகோஸ்தே மார்க்கம் அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்க பெண்டிகாஸ்து எல்லாத்தையும் கலட்டி வெள்ள போட்டு வேஷம் போட்டு, இப்போ மழை பெஞ்சு காக்கா காக்கான்னு தெரிஞ்சிருச்சு. புறாவோட சாப்பிட்றதுக்கு காக்கா வேஷம் போட்டு வந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒன் ஃபைன் டே ஒரு மழை பெஞ்சுது, காக்கா வேஷம் கலைஞ்சு போச்சு. இது ஒரு கதை. புறாவோடு சாப்பிடும்படியாக தன்னை வெள்ளை சாயம் பூசி கொண்டு வந்து புறாவோடு சாப்பிட்டு இருந்த காக்கா மழை பெஞ்சோன்னு சாயம் போச்சுங்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி கதை இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். புறாவோடு சாப்பிடும்படியாக வேஷம் போட்டு வந்த காக்கா புறாவோடு தானியங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பஞ்ச காலத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு செத்த எலி விழுந்துதான். அவ்வளவுதான். இனிமே காக்காவால புறாவோட வெஜிடேரியன் சாப்பிட முடியுமா? நேரா அந்த செத்த எலிக்கிட்ட. லோத்துடைய வாழ்க்கையில ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்களோ பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் தான் மாறணும். மனம் திரும்புதல் தான் சொல்றோம் நம்ம.
திருந்துறதுன்னு சொல்லல, நம்ம மனம் திரும்புதல், மனம்தான் மாற வேண்டும். லோத்துடைய பிரச்சனை என்ன? எகிப்துக்கு போனார்கள், ஐஸ்வர்யம் வந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் மிகுந்த ஐஸ்வர்யம் வந்து விட்டது. லோத்துடைய ஐஸ்வர்யமும் ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யமும் பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யம் ஆயிடுச்சு. எங்க போய்? எகிப்துக்கு போய். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், எகிப்து என்பது உலகம். உலகத்தின் ஆசீர்வாதம் வரும் பொழுது லோத்தால் ஆவிக்குரியவனோட இருக்க முடியாது. அதான் பிரச்சனை. இவன் இதே டென்ட்ல கிடப்பாங்க, இதே கஞ்சியை குடிப்பான், பகலானா போய் வெயில்ல உட்காந்துக்குவான். எவனாவது தெருவில் போனா ஐயா வா, ஐயா மாரே வாங்க, இருதயத்தை பலப்படுத்திக்கிங்க, சாப்பிடுங்க, அந்நியரை உபசரிப்பான். இதே வேலைதான். இந்த ஆள் மாற மாட்டான்னு முடிவு பண்ணிட்டார் லோத்து. லோத்துக்கு ஐஸ்வர்யம் நிரம்பிருச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? அதோடு ஆவிக்குரியவனோடு இருக்க முடியாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ விரும்பினால் தேவன் தருவார். அது நீ கெட்டழியறதுக்கே இருக்கும். அது நீ கெட்டழியதான் இருக்கு. ஏனென்றால் தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறது தவறல்ல, நீ அதை விரும்புகிறது தவறு. தேவன் மேன்மையை தருகிறார், அது தவறல்ல, நீ மேன்மையை விரும்புகிறது தவறு. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அவர் தருகிறார், தவறல்ல, நீ ஐஸ்வர்யத்தின் மேல் பிரியமாய் இருப்பது தவறு. லோத்துக்கு அதான் பிரச்சனை. இருந்தாலும் இதே கூடாரத்தில் கிடக்கிறான். பெரிய செல்வ சீமான் ஆன அப்புறமும் இப்படியே இருக்கிறாரு. இவரோட நமக்கு செட் ஆகாது, போயிட வேண்டியதான். எங்க செட் ஆகுதோ அங்க போயிட வேண்டியதான். எங்க ஐஸ்வர்யமாக வாழ முடிகிறதோ அங்க போயிட வேண்டியதான். எவ்வளவு நாள் நகையை பெட்டியில் வைக்கிறது? இவன் தங்கம், வெள்ளி, வெளியேற பெற்ற கற்கள் எல்லாம் வச்சிருக்கிறார் ஆபிரகாம். ஆனா என்ன? பூமியிலே நான் பரதேசிங்கிறார். இந்த பரதேசியோட இருந்தால் நம்ம வாழ முடியாது. வச்சிருக்கிறதெல்லாம் எப்ப காதல மூக்கல கழுத்துல பூட்டுறது? எப்ப பூட்ட முடியும்? பெட்டியிலே வச்சிருக்கிறதுக்கா இருக்கு? அப்படின்னு தான் அவன் பிரிந்து போய்விட்டான். ஐஸ்வர்யம் தான் லோத்து பிரிந்து அழிகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. மெதுவாக போனான். சோதம் குமராக்குள்ள போல, வெளியில தான் இருக்கான். அங்கே சோவாருக்கு போகும் வழி மட்டும் இருக்கக்கூடிய சமபூமி முழுவதும் இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருக்கு. நாம் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7 நாம் விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தில் நடக்கக்கூடிய ஆபிரகாமோடு வந்தவன் தரிசித்து சொல்லுகிறான். இப்பொழுது சோவாருக்கு போகும் வழி வரைக்கும் அது எகிப்தை போல இருக்கு, அது தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கு. 2 வேஷம். எகிப்தும் தெரியும் அவன் கண்ணில், தேவனுடைய தோட்டமும் தெரியும். ஆவிக்குரியவன் போல பூமிக்குரிய காரியங்களே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருந்தால் நீ அழிவது நிச்சயம், உனக்கு அக்கினிமலை நிச்சயம் என்று வேதம் சொல்லுது. மெதுவா போனா அங்கே சோதம் குமராவுக்கு வெளியில கூடாது. அப்புறம் மெதுவாக நகர்ந்து சோதம் குமராவுக்கு உள்ளே போகிறான். இப்ப சோதம் குமராவை முக்கியமான இடத்துல உட்காருகிறான். இப்ப தேவன் அவனை தப்பு வைக்கும்படியாக தூதர்களை அனுப்பி அவனை இழுத்து வெளியில விட்டாலும் அவன் மனைவிக்குள்ளே சோதம் இருக்கிறது. திரும்பி பார்க்கிறான். சோதமுக்கு வெளியிலே இருந்தான், சோதமுக்கு உள்ளே போனான். இப்பொழுது சோதம் அவனுடைய குடும்பத்துக்குள் வந்து விட்டது. அதான் பிரச்சனை. தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன? ஆபிரகாமோடு இருப்பது. ஆபிரகாமோட இருக்கணுங்க. ஆனா அதனால ஆபிரகாமுக்கு தான் பிரச்சனை. என்றைக்கு லோத்து அவனை விட்டு பிரிந்து போனானோ அதுக்கு அப்புறம் தான் தேவன் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார். லோத்து என்றால் ஸ்கிரீன், திரை, முக்காடு. அது விலகின அப்புறம் தான் கண்களை ஏறெடுத்து பார். தேசம் முழுவதும் உனக்கு தான். இதை எல்லா பக்கமும் நீ நடந்து திரி, உன் கால்படும் இந்த தேசம் முழுவதையும் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன்னு சொல்றார். லோத்துடைய பரிபூர்ணமான சித்தம் என்பது ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். அவனோடு இருந்திருக்கிறார். லோத்துக்கு அவனோடு இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. மனதளவில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. பொம்பளைக்குள்ள வச்சிருக்கான். நகை போட்டு பார்க்க வேண்டாமா? இந்த பரதேசியோடவா இருக்கிறது என்பதுதான் அவனுடைய கருத்து. ஆனால் ஆபிரகாமை குறித்து எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், அவன் வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் பரதேசியாய் கூடாரங்களிலே சஞ்சரித்தான். எவ்வளவு பெரிய சிவிலைசேஷன் இருந்து வந்திருக்கான் தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய நாகரிகத்திலிருந்து வந்திருக்கிறான்.
அந்த உலகத்தின் உச்சபட்சமான நாகரிகம் மெசபதோமியா நாகரிகம். அதிலிருந்து வந்தவன் அவைகளை தொடர்ந்து விட்டான். பழைய வழிகளுக்கு திரும்பக்கூடாது. நாய் தான் கக்கினதை தின்னும். நாம் பழைய வழிகளுக்கு இந்த வருடத்தில் திரும்பாதபடிக்கு ஒரு முடிவெடுப்போம். நாய் கக்கினதை தின்கிறது போல நான் தின்ன வேண்டாம். விட்டதை போடக்கூடாது, விட்டதை தொடக்கூடாது. இது அவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை விட்டு போய்விட்டார். ஒரு நன்மையான சித்தம் சொல்றார். அந்த மலைக்கு ஓடிப்போம். மலை என்பது பாடுபடக்கூடிய ஜீவியம். மலை என்பது ஜெப ஜீவியம். மலை என்பது ஆவிக்குரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆவிக்குரிய அந்த போராட்டங்கள் மிகுந்த இடம். காலேபுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது அவன் மலை தேசத்தை தாரும். மோசே நாளில் இருந்தது போல இன்றைக்கும் பலன் இருக்குன்னு அவருக்கு சொல்லும்போது 80 வயசுக்கு மேல. மோசே நாளின் பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. மலை தேசத்தை தாரும். நான் என் தேவனுக்காக போராடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. நன்மை, நன்மையான பிரியமான சித்தம். பிரியமான சித்தம். ஜெபஜீவியம் என்பது பிரியமான சித்தம். தானியேல் மிகவும் பிரியமானவன். அவன் வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டது. பிரியமான சித்தம், ஜெபிக்கக்கூடிய போராடக்கூடிய ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. அதை அவன் விரும்பவில்லை. ஐயா, மலைக்கு போனால் நான் மரித்து போவேன், அந்த சின்ன ஊருக்கு போகிறேன். நன்மை, நன்மையான சித்தம், அதிலும் அவன் இருக்கவில்லை. அதான் பிரச்சனை. இதுலயும் இருக்க மாட்டான், அதுலயும் இருக்கக்கூடாது, இதுலயும் இருக்கக்கூடாது. அவன் சோதோம் குமோராவின் ஜனங்களின் பாவங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து தான் இருதயத்தில் குத்தம் உண்டவனாக இருந்த நீதிமான் என்று பேர் எழுதுகிறார். நாள்தோறும் அவர்களுடைய பொல்லாத வழிகளை, அக்கிரம காரியங்களை பார்த்து தான் இருதயத்தில் குத்துண்டவனாக வாழ்ந்த நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. என்ன ரட்சித்தாரு? அவருடைய முடிவு என்ன? அம்மோனும் மோவாபும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. ஒன்னும் பண்ண மாட்டார். ஐயா, நீ வழி விலகி போ, நீ பழைய வழிக்கு போ, நீ துன்மார்க்கமா போ, உன் பிள்ளைகளின் மேல் நியாயத்திற்கு வரும் அப்படின்னு லோத்தின் சந்ததி உள்ள நுழையக்கூடாது. ஆனாலும் நம்முடைய தேவன், எவன் மாங்காய் சாப்பிட்றான்னா அவன் வாய் தான் புளிக்கும், எவன் புளியை சாப்பிட்றான்னா அவன் வாய் தான் புளிக்கும், எவன் பாவம் செய்கிறானோ அவன் ஆத்மா தான் சாகும். பின்னாடி மாத்துறாரு, ஆல்டர் பண்றாரு. அதனாலே ஒரு மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை அவர் சுதந்திரத்துக்குள் கொண்டு வருகிறார். இயேசுடைய ஜீனியாலஜியில் இருக்கக்கூடிய 3 பெண்களும் அந்நிய ஸ்திரீகள் தான் இல்லையா? ஒரு தாமார், ஒரு ராகாப், ஒரு ரூத், 3 அந்நியர்கள் தான். தகுதியற்றவர்களை கொண்டு வந்து தகுதிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒன்றுமில்லாமையில் இருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அங்கே மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அம்மோனை விடல. அம்மோனின் ராஜாவாகிய நாகாசை தாவீது நேசித்தான். ஆனா அவன் வர விரும்பவில்லை. அது அவனுடைய பக்கம். நம்ம தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்முடைய மனதை நாம் மாற்ற வேண்டும். அதாவது அவனுடைய மனதை, கெட்ட நண்பர்கள் அவனுடைய மனதை கெடுத்தார்கள். உலகமே சொல்லுதே, நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். அவனுடைய சேர்க்கை தான். பரிசுத்த ஜாதியினாலே வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம். இஸ்ரவேல்னாலே இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்ட போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? ஜாதிகளோடு களவாதவர்கள். ரட்சிப்பு என்பது ஒரு மதில் என்று சொல்லுகிறார். எதுக்கு? மதில் நம்ம உலகத்தில் இருந்தும் ஊரில் இருந்தும் வேறு பிரிக்கக்கூடியதாக இருக்கு. ரட்சிப்பு என்பது ஒரு மதில், ஊற்று. அது சுற்றி கட்டப்பட்டிருக்க வேண்டும். அதான் ஊற்று. அப்பதான் அந்த தண்ணீரை நாம் உபயோகிக்க முடியும். நதி அது தன்னுடைய தடத்தை தாண்டி வருகிறதில்லை, வந்தால் ஆபத்து. ரட்சிப்பு என்பது ஒரு மதில், ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று, ரட்சிப்பு என்பது ஒரு நதி. இதுக்கு கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த மதிலை நாம் செப்பனிட வேண்டும். அந்த ஊற்றை மண் போடாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நதி கரையை கலக்காதபடிக்கு அதே சமயத்தில் அது பொங்கி வழியக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். எல்லைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனது கெடுக்கப்பட்டது. தகப்பனை விட்டு பிரிந்தான். மனிதன் விழுந்து போன இடத்தில் தேவனை விட்டு பிரிந்து விட்டான். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத இடத்துக்கு போய்விட்டான். அவரை அறியாதபடிக்கு போய்விட்டான். தேவதூதன் பெருமையினால் விழுந்தாலும் தேவனை அறிகிற அறிவிலிருந்து விழவில்லை. ஆனால் மனிதன் தேவனை அறிகிற அறிவிலிருந்து விழுந்து விட்டான். தகப்பனை விட்டு பிரிந்தான். தூரதேசம் போய்விட்டான். துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான்.
ஆஸ்தியை அழிக்கிறான். தேவன் தந்த ஆசீர்வாதங்களை ஒரே கீழ்ப்படியாமையினாலே தேவனை விட்டு பிரிந்து இழந்து போகிறான் ஆதாம். 7 விதமான ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்திருந்தாரே. நித்திய ஜீவன், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனோடு உள்ள அந்யோன்ய ஐக்கியம், அதுக்கப்புறம் அவருடைய சாயல ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவன் அழியாமை உள்ளவனாக இருக்கிறான். அழியாமை. 6வது ஆளுகை. 7வது அவன் ஆளுவதெல்லாம் அவனுக்கு சுதந்திரம். 7 விதமான ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். 7 விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்த இடத்தில் தான் அவனை தூக்கி எடுக்கும்படியாக விரும்புகிறான். இங்க அவனுடைய மனது கெடுக்கப்பட்டது. அவன் தகப்பனை விட்டு பிரிந்தான். 2வது தூரதேசம் போகிறான். 3வது துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான். 4வது 5வது தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போடுகிறான். 6வது குறைவுபட தொடங்குகிறான். 7வது பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகன்க. மனிதன் இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருடைய உள்ளான வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய சாயல் ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அதுக்கேற்றபடி வாழுகிறோமா? அவருடைய பிள்ளைகள் என்ற அறிவை நாம் இழந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6 கடைசி பகுதியிலே ஒரு வேறுபாடு சொல்லப்படுகிறது. அந்த வேறுபாட்டுக்கு பின்பாக தான் நீங்கள் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்களுடைய பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். அதை வாசிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு. தேவனுடைய ஆலயத்துக்கு வசனம் 14 14 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தின் 14 வசனத்திலிருந்து அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட வேண்டாம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்க குமாரத்திகளா இருப்பீங்க. ஆனால் தான் 7 கண்டிப்பார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான சகல அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவமயத்தோட பூர்ணப்படுத்தணும். இப்பொழுது பண்டித்தின் தவிர்த்தினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் உலகத்திலே அசுத்தம் இன்பமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே குறைபாடுகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது. இந்த வருடத்தின் கடைசியிலே நம் குறைவுகளை நீக்கும்படியாக நிறைவான தேவன் நமக்கு மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகிறது. எது குறைவு? நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது. எது நிறைவு? அவருடைய அன்புதான் நிறைவுள்ளது. நிறைவான அவருடைய அன்பு வரும்போது குறைவான பகுதிகள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படட்டும். இந்த வருடத்தின் கடைசி ஒரு புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நாம் புதிய வருடத்துக்கு பிரவேசிக்கும்படியாக ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்தை நாம் அடைத்துக் கொள்ளும்படியாக மன தெளிவடைவோம். பண்டித்தின்கிற தவிர அவனுக்கு கிடைத்திருந்தால் ஒரு நாள் தன் தகப்பனிடத்துக்கு அவன் திரும்பி இருக்க மாட்டான். அது கூட கிடைக்கல. இப்பொழுது அவனுடைய புத்தி தெளிகிறது. அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். முதலாவது அவருடைய புத்தி தெளிகிறது. அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இந்த நாளில் நம்முடைய புத்திகள் தெளியுமானால் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நாம் எழுப்புவோம், நம்முடைய இடத்தை விட்டு எழுப்புவோம். முதலாவது அவனுடைய புத்தி தெரிந்தது. 2வது அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். 3வது அவன் எழுந்தான். 4வது அவன் புறப்பட்டான். 5வது அவன் தகப்பனிடத்துக்கு. இந்த நாளிலே இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறான். ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தேவனுக்காக வைராக்கியமாக பரிசுத்தமாக ஒரு குற்றமற்ற ஜீவியம், கண்டிக்கப்படாத ஜீவியம் செய்யும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணுவோம்.
ஒரு வேறுபாட்டை காத்துக் கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் காத்துக் கொள்ளும்படியாக, எந்த மட்டும் நீங்கள் வளர்ந்தீர்களோ அந்த மட்டும் ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையின்படி எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரே ஒழுங்காய் ஜீவிப்பதற்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். மனதை தெரிந்தவுடனே ஒரு தீர்மானத்துக்குள்ள மனத்தெளிவு அடைவோம், ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, put everything into action. What is Christianity? It's not about dialogues. அது வார்த்தைகள் அல்ல, கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பேச்சிலே அல்ல பலத்திலே, அதை கிரியைக்குள்ளே கொண்டு வருவோம். அவன் புத்தி தெளிந்தான், தீர்மானம் பண்ணினான், எழுந்தான். Put every word into action. எல்லா வார்த்தைகளும் நாம் ஜீவியத்திலே கடைபிடிப்போம், வாழும்படியாக எத்தனிப்போம், கை கொள்ளுவோம். இதை வசனமாக கேட்டு நாம் விட்டுவிட வேண்டாம், வார்த்தைகளாக கேட்டு விட்டுவிட வேண்டாம். நாம் அதை கடைபிடிக்கும்படியான ஒரு மன உறுதியை அடைந்து கொள்வோம். அவன் புத்தி தெளிந்தான், அவன் தீர்மானம் பண்ணினான், அவன் எழுந்தான், புறப்பட்டான், தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தான். இந்த நாளிலே எழுந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மீட்டுக் கொள்ளும்படியாக, நாம் மரித்த பகுதிகளை நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக, நாம் காணாமல் போன பகுதிகளை நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக, நாம் துணிகரமான போன பகுதிகளை மீட்டுக் கொள்ளும்படியாக நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். மன தெளிவோடு ஒரு தீர்மானத்தை உண்டாக்குவோம், எழுவோம், புறப்படுவோம், தகப்பனிடத்தில் வந்து அவருடைய தகப்பன் அங்கு வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார். காணாமல் போன தன்னுடைய தகப்ப மகனை அவன் அடையும்படியாக வாசலிலே அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய தேவன் நம்முடைய கரங்களை நீட்டினவராக நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வருடத்தின் கடைசியிலே நாங்கள் கைகளை நீட்டினோம். யாருக்கு நேராக? கேளாத காதுடையவர்களாக, காணாத கண்ணுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இடத்திலே நாங்கள் கைகளை நாள் முழுவதும் நீட்டினேன் என்று ஏசாயாவை கொண்டு சொல்லுங்கள். தேவன் நமக்கு நேராக தம்முடைய கைகளை நீட்டி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய காணாமல் போன, துணிகரமாக போன, மரித்து போன நிலவரங்கள் இருந்து எழுந்து நாம் தகப்பனிடத்துக்கு திரும்புவோம். அவர் நம்மை நீதிகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அந்த 2 பகுதியை 5 பக்கங்களை நாம் செய்தால் 2 பகுதி தேவனுக்கு நாம் ஒரு மனத்தெளிவு அடைந்து ஒரு தீர்மானம் பண்ணி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தால் அவர் நம்மை நீதிகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய இடத்துல அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வருடத்தின் முடிவிலே நாம் தேவனிடத்துக்கு திரும்புவோம், அவருடைய வழிகளுக்கு திரும்புவோம். நம்முடைய வழிகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு. நம்முடைய வழிகளை அழித்து அவருடைய வழிகளுக்கு நாம் திரும்புவோம். நம்முடைய சிந்தை வேறு, அவருடைய சிந்தை வேறு. நம்முடைய சிந்தையை அழித்து அவருடைய சிந்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், அவருடைய சித்தத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே நம்முடைய மரித்த பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். நம்முடைய காணாமல் வழி தப்பி போன பகுதிகள் வழி திரும்பப்படட்டும். நம்முடைய அக்கிரமங்கள், துணிகரங்கள் இந்த வருடத்தின் கடைசியிலே நீக்கப்படட்டும். தேவனிடத்துக்கு திரும்புவோம், முழுவதுமாக சொல்லப்பட்டபடி நாம் வழி திரும்பினால் அதை குறித்து தேவன் மிகவும் சந்தோஷப்படக்கூடியவராக. அசுத்தம் இன்பமாக தான் இருக்கும். அசுத்தத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்முடைய இருதயம் இருளடைந்து போக வேண்டாம். ரோமர் 1:20 முதல் 28 வசனங்களில் சொல்லப்பட்ட நியாய தீர்ப்புக்குள்ளே நாம் போக வேண்டாம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் மாறுவோம். தேவனுடைய சிச்சையிலாவது திருந்தக்கூடிய தன் பிள்ளைகளை உணர்கிறவர் யார்? நாளே நம்முடைய பிள்ளைகளை உணரத்தக்கதாக அந்த ஆவியிலே, அந்த கண்ணாடியிலே நாம் ஒப்பு கொடுப்போம். யாக்கோபு 1:20 முதல் 23, 24 சொல்லப்பட்ட கண்ணாடியிலே நம்மை சீர்தூக்கிட்டோம். அப்பொழுது 2 கொரிந்தியர் 3:18 சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கண்ணாடி என்ற இடத்துக்கு இந்த வருடத்திலே இந்த கடைசி பகுதியிலே நாம் முகமுகமாய் அவரை காணக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு இந்த 2 கண்ணாடிகளை இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நாம் புதுப்பித்துக் கொள்வோம். வேதமாகிய கண்ணாடியிலே நம்மை சரி செய்து கொண்டு, ஆவியாகிய கண்ணாடியிலே அவரை முகமுகமாக காணக்கூடிய அந்த அனுபவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த வழி தப்பி போன ஆட்டை போல இருக்க வேண்டாம். மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இந்த காணாமல் போன வெள்ளிக்காசு நிலவரத்தை விட்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். வேதத்தின் வெளிச்சத்திலே நம்மை சுத்திகரித்துக் கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம்.
காணாமல் போன குமாரன் என்ற இடத்திலே நாம் துணிகரத்தினால் போயிருந்தால் நாம் தீர்மானம் பண்ணுவோம், எழுந்து தகப்பன் நடத்துகிறார். வசனங்களுக்கு முற்றிலுமாக இந்த நாளே தேவன் நம்மை கண்ணோக்கி இருக்கிறார். பாவத்திலே மரித்த நம்மை அவர் உயிர்ப்பிக்கும்படியாக இந்த நாளில் சொல்லப்பட்ட வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம்.